இப்ப நான் எனக்காக அவங்க நாம் தமிழர்ல வந்து போட்டிட்டு அவர்களுடைய பிரதிநிதியா தானே வர்றாங்க. அவங்க தனியா கட்சி வைக்கலாம்ங்கிறீங்க. அதுக்கு பதிலாக அவங்க நாம் தமிழர் வேண்டாம். இப்போ அது என்ன ஆகுதுன்னா என்னுடைய பிரதிநிதித்துவத்தை தடுக்குது. அது என்னுடைய பிரதிநிதித்துவத்தை பிடுங்க. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஆவான், நாளைக்கு அவனே சிஎம் ஆவான். ஒரு கட்சியினுடைய ஒரு வந்துட்ட பிறகு அவன் எந்த நிலைக்கும் போகலாம் இல்லையா? போக முடியாதுன்றீங்களா? போக முடியும். அப்போ தலைமைக்கு அவன் ஒருத்தன் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அந்த சிக்கல் இருக்கனால சிக்கல் இருக்குதுல்ல. அந்த சிக்கல் இப்ப எப்படி முதல் ஆரம்பத்திலே முளையில கிள்ளியறி இப்ப சீமான் இன்னைக்கு வந்து ஒரு தலைமை. அப்ப அது வந்து எல்லாராலையும் அரவணைச்சு பயணிக்கிற பயணமா இருக்காது. அது வந்து தனியா வந்து நாம் தமிழர் மட்டுமா நாம் தமிழர் ஓட்டு போடுறாங்க. கட்சி நான் கேட்கிறேன், சீமான் அவர்களுக்கோ நாம் தமிழருக்கோ ஓட்டு போடுறாங்க வெறுமனே தமிழர்கள் மட்டும்தானா? இல்லை, எல்லாருமே எல்லா மொழிக்காரங்களும் சேர்ந்து போடுறாங்க. நாம் தமிழர்ல பெருமொழியினர் இருக்காங்க, அவங்களுடைய வாக்குகளும் சேர்ந்து. நாம வந்து ஒரு அசரன்ஸ் கொடுத்துருக்கோம். நாம் தமிழ் கட்சியில் ஒரு அசரன்ஸ் கொடுத்துருக்கோம். மக்களுக்கு வாழும் உரிமை எல்லாருக்கும் உண்டு, வாழ்ந்துக்கும். இந்த பைலாக்கு நம்ம மாறினாதான் நம்ம வந்து துரோகிங்களா மாறும் இல்லையா? அந்த அசூரன்ஸுக்கு மேலே இவங்களுக்கு என்ன அசூரன்ஸ் கொடுக்கணும்? ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம். அது ஒரு இது எல்லாரையும் சேர்த்து அணைக்கும் போது தானே நம்ம வந்து எல்லாரையும் ஜனநாயகப்படுத்தலாம் இருக்குது அப்படிங்கிறது தானே புரிதல். நாம் தமிழர் ஜனநாயக மாதிரியான ஒரு அரசியல் பயணத்தை கொண்டு போகுது. எல்லாரையும், எல்லா மக்களையும், எல்லா பிரிவினரையும் சேர்த்து பயணிக்குது அப்படிங்கிறது தானே சரியா இருக்கும். அது ஒரு அமைப்புக்குள்ளே தேவையில்லையா? அப்போ நாம் தமிழர் கட்சின்னு எதுக்கு தேவைங்க? நாம் தமிழர்னு வச்சிருக்கிற பேரு. அப்போ நாம் தமிழர்னு கட்சி வச்சிட்ட பிறகு அவர் தெலுங்கருக்கு என்ன அங்கே வேலை? வீட்டில் இப்போ பாருங்க, நாம் தமிழர் கட்சியில் தெலுங்கரா தானே வந்து சேர்றாரு. அவர் அங்க வந்து தன்னை தமிழர்னு சொல்லியே, அவர் தன்னை தெலுங்கர் தான் சொல்லி பாண்டன் ஸ்ரீதர் இருக்காரு. வேண்டாம், அவர் வந்து ஸ்ரீதர் நான் தெலுங்கர் அப்படின்னு தான் சொல்லி பாருங்க. அது இணைச்சதுதான் இவ்வளவு பிரச்சனை. தெலுங்கர்களுக்கு உரிமை, அதாவது உறுப்பினராக கொடுத்ததுனால தான் இப்போ அவங்க தேர்தல் வரைக்கும் வராங்க. கொடுக்காத நீக்கு. இது வந்து ரொம்ப ஜனநாயகமற்ற ஒரு அரசியலால இருக்குது. ஜனநாயகம் பாருங்க. இப்ப திமுக இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வெளியே போன, இப்ப கர்நாடகத்துல இருந்து எங்களை யாரும் வெளியே போன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுல இருந்து வேற மக்களை யாரும் வெளியே போன்னு சொல்ல முடியாது. இது இந்திய அரசியல் சாசனுக்கு உட்பட்ட ஒரு தியரி இல்லைங்களா? இது உள்ள அப்படி யாரும் சொல்ல முடியாது. ஆனா எல்லாமே வந்து இந்த பங்கீடு வந்து தனித்தனியா அவங்கவுங்க எல்லாம் பறிச்சுக்கிறான்றதுக்காக தான் நாம நமக்கான ஒரு பங்கீடு தேவைக்காக தான் நாம வந்து ஒரு அமைப்பை உருவாக்குறோம். இது வந்து எல்லாருமே வந்து சேர்ந்துட்டு நம்மளை பாழ்படுத்துறாங்கன்னு நாம ஒரு அமைப்பை கட்டுறோம். இது தமிழருக்கான ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற அமைப்பெல்லாம் திராவிட கட்சிகள்லாம் இருக்கு. அவன் தமிழர், கன்னடம், தெலுங்கு எல்லாம் இருக்கிறான். இந்த பக்கம் அதிமுக அவன் தான் இருக்கிறான். மற்ற அமைப்புகள் அவன் தான் இருக்கிறான். ஒருத்தன் கூட நேற்று வந்த கட்சி கூட திராவிட கட்சின்னு பேர் வச்சுக்கிறான். இதெல்லாம் பார்த்து சலிச்சு போய் தான் நாம் தமிழர் கட்சின்னு உருவாக்குனார். அதாவது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா உருவாக்கப்பட்ட கட்சி இது. சீமான் பின்னால இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இல்ல, கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு நிக்கிறாங்க பின்னால இல்லையா? நீங்க சீமான ஆதரிக்க தானே செய்றீங்க. உயிருக்கு உயிர் ஆதரிக்கன்னு சொல்றோம்ல, நம்ம அப்படி இப்படி ஆதரிக்கல. உயிருக்கு உயிர் ஆதரிக்க. இவ்வளவு கோபம் வருதுன்னா அங்க நடக்கிறது நம்ம வந்து சுட்டி காட்டுறோம்.